ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இன்றைக்கி நம்ம மசால் தோசை வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசால் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பொடி பண்ணது, அப்புறம் பொட்டுக்கடலை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கேரட்டை நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய்க்கு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா நிறைய அதுக்கு போடணுங்க. பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நிறையா எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சின்ன வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் இருந்தாலும் நிறைய போட்டுக்கோங்க. இதுக்கு மெயினாக வந்து உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் தான் அதிகமாக போடணும். அப்புறம் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். நிறைய வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போடும்போது நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கினோம்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நான் வந்து இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலுக்கு. அதனால் சின்னதாக வந்து பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போவுமே வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிடும், டக்குன்னு வதங்கிடும், டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவை நல்லா கரைச்சி விட்டு, நீங்கள் வந்து கடலை மாவாக இருக்குது இல்லைங்களா, நீங்கள் போண்டாக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாவு இருந்தால் கூட கரைச்சி ஊற்றலாம். நாங்கள் வந்து பொட்டுக்கடலையே போட்டுக்குவேன். பொட்டுக்கடலையே பொடி பண்ணி அதையே வந்து ஆட் பண்ணிப்பேன். அது டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். எப்படி வேணாலும் போடலாம். நீங்கள் அந்த பொட்டுக்கடலை மாவையும் போடலாம், இல்லை போண்டாக்கு போடுற கடலை மாவையும் போடலாம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மசால் தோசைனா சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்லாம் கூட நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டில் இருக்கணும்னா அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா செய்யுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயினாக வந்து கன்சிஸ்டன்சி தான். கரெக்டாக வந்து அந்த தண்ணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், இது எல்லாமே வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் போயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் கரெக்டான பதத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கலர் நல்லா, இந்த கேரட் போடும்போது நமக்கு நல்லா கலரை கொடுக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது முழுசாக வந்து கேரட்டையும் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு எடுத்துடலாம். இந்த மசால் வந்து நமக்கு இதுக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு நம்ம மெயினாக வந்து பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து ஆட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் 1-2 கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதும் பெருசாக இருக்கிறதும் நம்ம வந்து கரண்டியாலே வந்து மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டுட்டு இதுக்கு மஞ்சள் பொடி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். மறந்துடாமல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி போட்டோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த கேரட்டு, வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இந்த மசால். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதித்தாலே போதும். நம்ம அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்றிடலாம். தோசை நல்லா இதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், நல்லா
மெல்லிசான தோசையாக பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வந்து மெல்லிசாக ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக விட்டு எடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோசை. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம். இந்த டிஃபனை நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.